ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎம் பேங்கிள்ஸ். டுடே நம்ம காயின் பேங்கிள்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது தேவையான மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 கட் பேங்கிள் நான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கோல்டன் கலர், எப்பயுமே காயின் பேங்கிள் பண்ணும்போது நம்ம கோல்டன் கலர் சில்க் த்ரெட் தான் ரேப் பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி ரேப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரேப்பிங் வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபெவிக்ரில் கம் வேணும். நம்ம இந்த காயின் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிக்ரில் கம்மே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கட்டர். இந்த காயினை நம்ம எட்ஜ் வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். காயினில் நம்மளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி எட்ஜோட தான் வரும். ஸோ நம்மளுக்கு அது வந்து தேவையில்லை, நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற காயின் வந்து லக்ஷ்மி காயின். ஆரி ஒர்க் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதை வந்து கட் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சைஸ் வந்து இப்போ 14 mm. இந்த மாதிரி கட்டரை வச்சு இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அது கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப்ல நம்ம காயினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ காயின் வேணுமோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். தென் நம்மளுக்கு 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வேணும். அந்த காயின் பக்கத்துல நம்ம சைட்ஸ்ல இதெல்லாம் இந்த ஸ்டோன்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ 3 mm ரவுண்ட் ஸ்டோன் நம்ம எந்த கலர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு காயின் ஸ்டிக் பண்ற அளவுக்கு நம்ம சிங்கிள் டாட்டடா நம்ம கம் அப்ளை பண்ணிட்டு இப்போ 1 by 1 ஸ்டிக் பண்ண போறோம். காயின் வந்து நம்மளுக்கு கரெக்டா அந்த லக்ஷ்மி காயின், லக்ஷ்மி நல்லா தெரியுற மாதிரி ஸ்ட்ரைட்டா வைங்க. கரெக்டா அரேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டா வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் இப்படி லைட் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 1 by 1 நம்ம இப்படி கம் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கம் வந்து வெளியே தெரியாம இருக்கும். த்ரெட்ல நம்மளுக்கு கம் வந்து தெரியாம இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி 1 by 1 நம்ம வந்து இப்போ ஸ்டிக் பண்ண போறோம். இங்க வந்து கேப் இல்லாம பார்த்துக்கோங்க. ஒரு காயினுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒட்டியே அந்த காயின் வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்ம பிளேஸ் பண்ண போறோம் 1 by 1. ஒட்டிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காயின் வந்து விழுகாம இருக்கும். கம் லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம இப்போ ஃபுல்லா வந்து ஸ்டிக் பண்ண போறோம். இந்த பேங்கிள் வந்து நம்மளுக்கு பார்ட்டி வியர்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். பிரைடல் பேங்கிள்ஸ்க்கு கூட சைட் பேங்கிள்ஸ் தான் இது வந்து இந்த டிசைன்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டியா யூஸ் பண்றாங்க. மற்ற குந்தன் ஸ்டோன் டிசைன்ஸை விட இந்த காயின் பேங்கிள்ஸ் வந்து நம்ம சீக்கிரமாவே ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு வந்து மேக் பண்றதுக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூஸா வந்து ஸ்டிக் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லா ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல் சைட்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைட்ஸ்லாம் கேப் இருக்குங்களா, அதுல வந்து நம்ம இந்த ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நம்மளுக்கு லைட்டா கேப் தெரியும். அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக நம்ம இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். லைட்டா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா கம் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து இங்க ஸ்டிக் பண்ண போறோம். இப்படி வச்சுட்டு லைட்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். நான் இப்போ வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா எந்த கலர் வேணாலும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெட், ப்ளூ அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரா கொடுத்தீங்கன்னா இந்த காயின் பேங்கிளுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா தெரியும். இந்த மாதிரி லைனா நம்ம பேங்கிள் ஃபுல்லாவே ஸ்டிக் பண்ண போறோம்.
ஃபர்ஸ்ட் ரைட் சைடு முடிச்சுட்டு டர்ன் பண்ணிட்டு இந்த சைடும் அதே மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போறோம். கம் வந்து லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. காயின் பேங்கிள் மேக் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நான் இதே மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை நல்லா ட்ரை பண்ண விடணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து ஸ்டோன்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆகும். இது ஆல்ரெடி நான் பண்ண பேங்கிள். இது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாத்தீங்களா லுக்கு. இதே மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிள்ஸை நம்ம இந்த மாதிரி குந்தன் பேங்கிள்ஸோட நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சென்டர்ல வச்சு போட்டுக்கலாம், நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இல்லைன்னா நம்ம இதை வந்து கார்னர் பேங்கிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குந்தன் பேங்கிள் சென்டர்ல வச்சுட்டு நம்ம காயின் பேங்கிள்ஸை கார்னர் பேங்கிள்ஸாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.